இந்த இந்தியாவில் நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அஜித் பவார் அவர்கள் பாஜக அரசுல துணை முதலமைச்சராக இருந்திருக்காரு. இருந்தாலும் இந்த கூட்டணியை விட்டு வெளியில வந்து மீண்டும் சரத்பவாரோட இணையலாம் அப்படின்னு அவர் திட்டமிட்டிருந்தார். ஆனால் அதற்குள்ள இன்றைக்கு அதிகாலை 8:48 மணிக்கு அவர் விமான விபத்துல உயிரிழக்கிறாரு. அஜித் பவாரினுடைய மரணத்துல மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு. அதனால உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில ஒரு குழு அமைச்சு இதை விசாரிக்கணும் அப்படின்னு மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி அவர்கள் கோரிக்கையா வச்சிருந்தாங்க. இன்றைக்கு இந்தியா முழுவதுமே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவாரினுடைய இந்த கோரமான விபத்து தான். யார் இந்த அஜித் பவார்? இவருடைய அரசியல் பின்னணி என்ன? எதனால மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த சந்தேகத்தை முன்வைக்கிறாங்க? இந்த காணொலியில நம்ம தெளிவா பார்க்கலாம். இது மட்டும்தான் மகாராஷ்டிராவினுடைய முன்னாள் முதலமைச்சரான திரு சரத்பவார் அவருடைய அண்ணன் மகன் தான் அஜித் பவார். 1959 ஆண்டு மகாராஷ்டிராவினுடைய தியோர்லாலி பர்வாரா அப்படின்ற ஒரு பகுதியில் இவர் பிறக்கிறாரு. முதல் கட்டமா 1982 ஆண்டு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய கூட்டுறவு சங்க தேர்தலில் அவர் போட்டியிடுறாரு. அப்போதான் முதல் முறையாக இவர் அரசியலுக்கு நுழைவதற்கான ஒரு பாதையாக இருந்தது. அதன் பிறகு 1991 ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் பாராமதி மக்களவை தொகுதியில போட்டியிட்டு அவர் ஜெயிக்கிறாரு. ஆனால் அதன் பிறகு என்ன நடக்குதுன்னா 1991 ஆண்டு காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடிக்கிறாங்க. அதன் பிறகு அவருடைய சித்தப்பாவான சரத்பவார் அவர்கள் மத்திய அமைச்சர் ஆகக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது. அப்போ சித்தப்பா மத்திய அமைச்சர் ஆகணும் அப்படின்னா ஒன்னு அவர் ராஜ்யசபா எம்பி ஆகணும், இல்லைன்னா லோக்சபாவில் போட்டிட்டு இருக்கணும். அதற்காக தன்னுடைய பாராமதி தொகுதியவே அவர் தன்னுடைய சித்தப்பாவான சரத்பவாருக்காக அவர் விட்டு கொடுத்தாரு. ஆனால் அதன் பிறகு 1991 ஆண்டிலிருந்து 2024 ஆண்டு நடந்த தேர்தல் வரைக்குமே அவர் தொடர்ச்சியாக பாராமதி சட்டமன்ற தொகுதியில அவர் போட்டிட்டு இருக்காரு. தற்பொழுது வரைக்கும் 7 முறைக்கு மேல அவர் வெற்றியும் பெற்றிருக்காரு. குறிப்பா மகாராஷ்டிரா அரசியலை பொறுத்த வரைக்கும் சரத்பவார் அவர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவராக இருக்காரு. காங்கிரஸ் கட்சியில ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடு காரணமா 1991 ஆண்டு அவர் தேசியவாத காங்கிரஸ், அதாவது நேஷனாலிட்டி காங்கிரஸ் பார்ட்டி அப்படின்ற ஒரு கட்சியை அவர் தொடங்குறாரு. குறிப்பா மகாராஷ்டிரா அரசியலை பொறுத்த வரைக்கும் தேசியவாத காங்கிரசினுடைய அந்த செல்வாக்கு அப்படின்றது அந்த மாநிலத்தினுடைய பெரும்பாலான பகுதிகளில் பரவி கிடக்குது. அதனாலேயே யார் ஆட்சி அமைக்கணும் அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக, இன்னும் சொல்ல போனா சில நேரத்தில் முதன்மை சக்தியாக ஒரு கூட்டணிக்கு தேசியவாத காங்கிரஸ் கட்சி அப்படின்றது இருக்கு. குறிப்பா 2004 ஆண்டு மகாராஷ்டிராவில் நடந்த சட்டப்பேரவை தேர்தல், அதுல காங்கிரசும் தேசியவாத காங்கிரசும் கூட்டணி அமைச்சு அவங்க ஆட்சியை பிடிக்கிறாங்க. ஆனால் முதல்வர் பதவியை அவங்க காங்கிரஸுக்கு விட்டு கொடுக்கிறாங்க. அப்போ 2004 ஆண்டு அஜித் பவார் தான் முதலமைச்சராக ஆவார் அப்படின்னு சொல்லி எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த ஒரு விஷயம் அப்படின்றது நடக்கல. குறிப்பா அஜித் பவார் அவர்களை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரா அரசியல்ல மற்றும் தேசிய அரசியலையுமே மிகப்பெரிய ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு நபராக எப்போ மாறினார் அப்படின்னா 2019 ஆண்டு மகாராஷ்டிராவினுடைய சட்டப்பேரவை தேர்தல் தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. மகாராஷ்டிராவினுடைய சட்டப்பேரவை தேர்தலினுடைய முடிவு அப்படின்றது பாஜக மற்றும் சிவசேனா, அன்றைக்கு உத்தவ் தாக்கரேவினுடைய சிவசேனாவுக்கும் மிகப்பெரிய அளவுக்கான மெஜாரிட்டி அப்படின்றது அவங்க கூட்டணிக்கு கிடைச்சது. ஆனால் உத்தவ் தாக்கரேவை பொறுத்த வரைக்கும் நான் தான் முதலமைச்சர் ஆவேன் அப்படின்னு சொல்லி பாஜகவுக்கு தொடர்ந்து டிமாண்ட் வச்சுக்கிட்டே இருந்தார். ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மகாராஷ்டிராவில் யாரும் ஆட்சி அமைக்காததுனால குடியரசுத் தலைவருடைய ஆட்சி அமல்படுத்தப்பட்டிருக்கு. இரவோடு இரவாக என்ன ஆயிருக்கு அப்படின்னா உடனடியா குடியரசுத் தலைவருடைய ஆட்சி நீக்கப்பட்டு அஜித் பவார் என்கிட்ட 40 எம்எல்ஏக்களினுடைய ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா தேவேந்திர பட்னாவிஸுக்கு கொடுத்து அவர் துணை முதலமைச்சராகவும் ஆகிறார். இந்த ஒரு விவகாரம் மிகப்பெரிய அளவுக்கான சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. அதன் பிறகு சரத்பவார் அவர்கள் இல்ல எல்லா எம்எல்ஏக்களுமே என்னுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க, என்கிட்ட தான் இருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருந்தாரு. ஆனால் அவங்க கிட்ட மெஜாரிட்டி இல்லாததுனால 80 மணி நேரத்திலேயே, ரொம்ப குறுகிய காலத்திலேயே அந்த துணை முதலமைச்சர் பதவியும் அவர் ராஜினாமா பண்றாரு. அதன் பிறகு மகாயுதி கூட்டணி, உத்தவ் தாக்கரேவினுடைய சிவசேனாவும் தேசியவாத காங்கிரசும் மற்றும் காங்கிரஸ் இவங்களுடைய ஆதரவு அடிப்படையில் ஒரு புதிய ஆட்சி அப்படின்றது உருவாகுது. அதன் பிறகுதான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் ஒன்று நடக்குது. 2023 ஆண்டு ஜூன் 30 அன்னைக்கு தேசியவாத காங்கிரஸ் இரண்டாக உடையுது. கிட்டத்தட்ட 40 எம்எல்ஏக்களோட
ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான அரசுல நாங்க ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்ற அடிப்படையில அந்த கூட்டணியில அவர் சேர்ந்திருக்காரு. அதன் பிறகு துணை முதலமைச்சராகவும் அவர் பதவி ஏற்றிருக்காரு. அதன் பிறகு 2024ஆம் ஆண்டு மகாராஷ்டிராவினுடைய சட்டப்பேரவை தேர்தலில் அவர் பாஜக கூட்டணியில் தான் போட்டியிடுறாரு. அவருடைய தேசியவாத காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய அளவுக்கான வெற்றியும் பெறுறாங்க. ஆனால் அதன் பிறகு கூட்டணியில் மிகப்பெரிய அளவுக்கான முரண்பாடுகள் அப்படின்றது ஒரு பக்கம் நடைபெறுது. குறிப்பா அஜித் பவாரினுடைய இந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுமே கூட இந்த தேர்தல் சமயத்தில் தான், குறிப்பா மகாராஷ்டிராவில் தற்பொழுது ஒவ்வொரு கட்டமா உள்ளாட்சி தேர்தல் அப்படின்றது நடைபெற்று கொண்டிருக்கு. அந்த அடிப்படையில் சமீபத்தில் தான் மாநகராட்சி நகராட்சிகளுக்கான தேர்தல் அப்படின்றது நடைபெற்றது. இந்த மாநகராட்சி நகராட்சி தேர்தலில் கூட அஜித் பவார் நிறைய இடங்கள்ல தனித்து போட்டியிறதா இருக்கட்டும், அல்லது சரத்பவார் அவருடைய கட்சியோட சேர்த்து கூட்டணி அமைச்சதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் லோக்கல்ல நிறைய நடைபெற்றது. அதன் பிறகு தற்பொழுது மாவட்டம் மற்றும் பஞ்சாயத்துகளுக்கான உள்ளாட்சி தேர்தல் அப்படின்றது நடைபெறுது. ஸோ இதற்காக தான் அஜித் பவார் அவர்கள் இன்றைக்கு மும்பையிலிருந்து தன்னுடைய சொந்த தொகுதியான பாராமதிக்கு விமானத்தில் அவர் வந்துட்டு இருந்தார். அந்த விமானத்துல மொத்தம் 5 பேர் இருந்தாங்க. 2 விமானிகள், அஜித் பவார் மற்றும் அவருடைய உதவியாளர் மற்றும் பாதுகாவலர். இந்த 5 பேருமே விமானத்துல வந்து கொண்டிருந்தாங்க. கரெக்டா லேண்டிங் ஆற சமயத்துல மிகப்பெரிய அளவுக்கான ஒரு கோளாறு ஏற்படுது. அந்த கோளாறு ஏற்பட்ட பிறகு மிகப்பெரிய அளவுக்கான தீ விபத்து அப்படின்றது ஏற்படுது. அந்த சம்பவ இடத்திலேயே அந்த 5 பேருமே உயிரிழக்கிறாங்க. குறிப்பா விபத்துக்குள்ளான அந்த விமானத்தினுடைய பெயர் நம்ம பார்த்தோம்னா VTSSK LJ-45 அப்படின்ற ரக விமானம் தான் அவங்க போனது. குறிப்பா இந்த விமானம் 2010ஆம் ஆண்டிலிருந்தே சேவையில் இருக்கக்கூடிய ஒரு விமானமா இருக்கு. இது ஒரு தனியார் விமானமாகவும் இருக்கு. இது கனடா நாட்டை சேர்ந்ததாகவும் இருக்கு. 2010 ஓடிக்கொண்டிருந்த இந்த விமானம் தற்பொழுது அந்த விபத்துக்கு உள்ளாகி இருக்கு. குறிப்பா இந்த விபத்து குறித்து மேற்கு வங்க மாநிலத்தினுடைய முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்தியிருந்தாங்க. குறிப்பா அஜித் பவார் அவர்கள் பாஜக கூட்டணியில தான் தற்பொழுது இருக்காரு. மிகப்பெரிய அளவுக்கான முரண்பாடுகள் அப்படின்றது அந்த கூட்டணியில ஒரு பக்கம் இருக்கு. இதனால மீண்டும் சரத்பவாரோட இணையலாமா அப்படின்ற ஒரு திட்டமும் அவருக்கு இருந்தது. ஆனால் அதன் பிறகு இந்த மாதிரியான ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்றது நடைபெறுது. இந்தியாவில் சாமானிய மக்களுக்கும் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை, எதிர்கட்சி தலைவர்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்ற ஒரு சந்தேகத்தை அவங்க எழுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவில் தற்பொழுது இருக்கக்கூடிய எந்த ஏஜென்சி மேலேயுமே எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால உச்சநீதிமன்ற கண்காணிப்புல இந்த ஒரு விசாரணையை நடத்தணும் அப்படின்றதையும் அவங்க பதிவு பண்றாங்க. Ajit Pawar, Deputy Chief Minister, he died today morning in a plane crash. I'm really shocked to see the news. There is no safety and security of the people of this country. Even the political leaders, I do not know what is the fate of the opposition political parties, but he was very much with the ruling party. But before few days ago, I came to know that from social network that somebody from other party, they gave a statement that Ajit Pawar is willing to leave the BJP. And now what happened today, I need proper investigation under the supervision of Supreme Court. Only we have the trust on Supreme Court, no other agency. All the agencies are being totally purchased. And really it's a great loss for the country. Maybe he's from the opposition. Now he's from the opposition. But tomorrow he's supposed to join the original force of their party. My condolences to the அஜித் பவாரினுடைய இந்த மரணம் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் மின்னம்பலம். நான் விஷால் புலிவர். நன்றி, வணக்கம். இது மட்டும்தான் பன்னியன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.